தேர்தல் பத்திர முறை போனதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வர்றது நின்றுடுச்சா? இல்லை அது 300% அதிகரிச்சிருக்கு. அது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட், அதாவது தேர்தல் அறக்கட்டளைகள் பயன்படுது. இந்த வருஷம் மட்டும் சுமார் 3811 கோடி நிதி இதன் மூலமாக வந்திருக்கு. இதில் முக்கியமான 3 ட்ரஸ்ட்டுகள். ஒன்று ப்ரூடன்ட் ட்ரஸ்ட். இதில் எல்என்டி 500 கோடி ரூபாயும் எம்இஐஎல் 175 கோடி ரூபாயும் கொடுத்துருக்காங்க. 2 புரோகிரசிவ் ட்ரஸ்ட். இதில் டாடா குரூப் நிறுவனங்கள் மட்டும் 115 கோடி ரூபாயும் வழங்கியிருக்காங்க. 3 நியூ டெமோக்ராட்டிக் ட்ரஸ்ட். இதில் மகிந்திரா குரூப் 160 கோடி ரூபாய் வழங்கியிருக்காங்க. இது தவிர ஜிண்டால் ஸ்டீல் போன்ற நிறுவனங்களும் தாராளமாக நிதி அளிச்சிருக்காங்க. இந்த மொத்த நிதியில் சுமார் 80% பிஜேபிக்கும், மீதமுள்ள நிதி காங்கிரஸ், பிஆர்எஸ் போன்ற கட்சிகளுக்கும் ஏடிஆர் அறிக்கைப்படி போயிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, கம்பெனி டைரக்டாக கட்சிக்கு பணம் தராமல் நடுவில் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக பணத்தை அனுப்புகிறாங்க. இது ஜனநாயகமா இல்லை கார்ப்பரேட் நாயகமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?